டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது கொலஸ்ட்ராலின் வகைகள். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், கொழுப்புல நமக்கு தேவையான கொழுப்பு எது, தேவையில்லாத கொழுப்பு எது, அதோட வகைகள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதோட வகைகளை தெரிஞ்சுக்கோங்க. எல்டிஎல்னு சொல்ற அடர்த்தி கம்மியா இருக்கிற கொழுப்பு வகை நம்ம உடல்ல கம்மியா தான் இருக்கணும். கம்மியா இருந்தா மட்டும்தான் இதயம் ஆரோக்கியமா இருக்கும், மூளை ஆரோக்கியமா இருக்கும். ஆர்டரி வெசல்னு சொல்ற ரத்த ஓட்டம் போற குழாய்கள், ரத்த குழாய்கள் சீரா இயங்கும், எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாம அடப்பு ஏற்படாம இருக்கும். அப்போ எது நமக்கு நிறைய தேவை? ஹெச்டிஎல்னு சொல்ற அடர்த்தி அதிகமா இருக்கிற கொழுப்பு தாங்க நிறைய தேவை. என்ன டாக்டர் சொல்றீங்க, ஏன் அது தேவை? அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கல்லீரல் இயக்கத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கும், இதயத்தை சீரா பார்த்துக்கும், ரத்த குழாய்களை சீரா பார்த்துக்கும், அடைப்பு வராம பார்த்துக்கும், நம்மளைய ஸ்டாமினாவோட வச்சுக்கும். அப்போ இன்னும் 2 வகைகள் கொழுப்புல இருக்கு. விஎல்டிஎல், அதாவது ரொம்ப அடர்த்தி கம்மியா இருக்கிற கொழுப்பு வகை, ட்ரைகிளிசரைட். இந்த ரெண்டுமே எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும், ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ட்ரைகிளிசரைட் நம்ம உடலுக்கு தேவை. ஏன்னா ட்ரைகிளிசரைட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இதயத்துல பாதிப்பு வராம, ஹார்ட் அட்டாக் வராம, மூளையில பாதிப்பு வராம, ஸ்ட்ரோக் வராம பார்த்துக்கும். அதே சமயத்துல அதிகமா போச்சு அப்படின்னா அதுவே அந்த நோய் வருவதற்கு காரணமாயிரும். இது இல்லாம ட்ரைகிளிசரைடோட மெயின் வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சோர்வு இல்லாம புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதே ட்ரைகிளிசரைட் தான். அப்போ இந்த மாதிரி கொழுப்பு வகைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கொழுப்பு வகைகள்ல நம்ம உணவு முறையில எப்படி எடுத்துக்கணும், என்ன உணவை எடுத்துக்கிட்டா நமக்கு தேவையான ஹெச்டிஎல் மட்டும் நம்ம உடல்ல தேவையான அளவு இருக்கும், மற்றதெல்லாம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உணவு மட்டும் பத்தாது, உணவோட சேர்த்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மனப்பயிற்சி, மெடிடேஷன், யோகான்னு சொல்ற அது 2ம் அவசியம். சோ இததான் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலிஸ்டிக் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.